வணக்கம், வெற்றி அடைவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்குமே எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் ஜியாகிரஃபி புவியியல் பகுதியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியா நிலத்தோற்றம், இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் அப்படிங்கக்கூடிய ஒரு சாப்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். நீங்கள் டிஎன்பிசி சிலபஸில் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாதி தலைப்புகள் இந்த ஒரு சாப்டர்லேயே உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜியாகிரஃபி பகுதியில் முக்கியமாக நம்ம படிக்கக்கூடிய பாடம் புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புத்தகம். 10th புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி லெசன்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு சிலபஸில் ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதில் ரொம்ப முக்கியமான பாடம் அப்படிங்கிறதா இந்த இந்தியாவின் அமைவிடம். ஸோ இந்த பாடத்தை நான் படித்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 hours ஆச்சு, வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 2 hours ஆச்சு. அப்போது நீங்கள் இனிமேல் இதை படிக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது. ஸோ 1 hourல் நீங்கள் எடுத்து முடிச்சிருவீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. ஸோ இந்த பாடத்தில் நம்ம அறிமுகத்தில் என்ன பார்க்க போகிறோம், இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடத்துல இருக்குது, நிலப்பரப்பில் எத்தனையாவது இடத்துல இருக்குது, அதனுடைய எல்லைகள் என்ன, நில எல்லைகள் என்ன, இந்தியாவினுடைய நில எல்லைகள் என்ன, ஸோ எந்தெந்த நாட்டோட தன்னுடைய எல்லைகளை வந்து பகிர்ந்து கொள்ளுது, எந்த நாட்டோட அதிகமாக எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுது, எந்த நாட்டோட குறைவாக எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுது, அதன் பிறகு நீர் எல்லைகள் என்ன. ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு தீபகற்பம் அப்படின்ட்டு இருக்கும். அதன் 3 பக்கங்களும் இருக்கக்கூடிய அந்த கடல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்தியாவும் அதன் பிறகு உலகமும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எந்தெந்த நாடுகளுடன் அதற்கு கடல் வழி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன் அதை வந்து துணைக்கண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அமைவிடமும் பரப்பும். இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம். அப்போது இந்தியா அப்படிங்கிறது என்ன அச்சப்பரவலில் வந்து பரவி இருக்குது, இந்தியா வந்து வட அரைக்கோளத்தில் இருக்கா, தென் அரைக்கோளத்தில் இருக்கா, அதனுடைய வடகோடி முனை என்ன, தென்கோடி முனை என்ன, இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நேரம் எப்படி கணக்கிடுறாங்க, ஸோ எந்த ரேகை அப்படிங்கிறது இந்தியாவை வந்து வட அரைக்கோளம் மித வெப்பமண்டலமாகவும் வெப்பமண்டலமாகவும் பிரிக்குது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து இன்ட்ரொடக்ஷனில். அதன் பிறகு இயற்கை அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்தியா பார்த்துக்கிட்டிங்கன்னா உலக அளவில் பரப்பளவில் 7வது இடத்துல இருக்குது, ஆசிய அளவில் 2வது மிகப்பெரிய நாடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய நிலப்பரப்பினுடைய மொத்த பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஈஸி தான், இதை மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. இந்த புவியில், ஸோ இந்த உலகத்தில் இந்த புவியில் 2.4% நிலப்பரப்பு அப்படிங்கிறது இந்திய நிலப்பரப்பாக இருக்குது. சரி, ஓகே. அப்போ இந்தியாவினுடைய நில எல்லை என்ன, நீர் எல்லை என்ன, அதுதான் நெக்ஸ்ட்டு. ஸோ நில எல்லைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் வந்து நில எல்லைகளாக இருக்குது. அதன் பிறகு வடமேற்கில் ஒவ்வொரு எல்லைகள் இருக்கு இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா வடமேற்கில், வடக்கு மேற்கில் பாகிஸ்தான் நமக்கு அண்டை நாடு. அதன் பிறகு ஆப்கானிஸ்தான் இருக்குது. வடக்க நமக்கு சைனா இருக்குது. அதன் பிறகு கிழக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வங்காளதேசம், அதன் மற்றும் மியான்மர் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. தெற்கே அப்படிங்கிறது நமக்கு இலங்கை இருக்கும். அதன் பிறகு நீர் எல்லைகள் அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா மேற்கே அரபிக்கடல், தெற்கே இந்திய பெருங்கடல், உங்களுக்கு கிழக்கே வங்காள விரிகுடா. அப்போ 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட கிட்டத்தட்ட 6,000, இதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள், 6,100 கிலோமீட்டர் நமக்கு கடற்கரையினுடைய மொத்த நீளமாக இருக்குது. இதில் தீவு கூட்டங்களையும் நம்ம சேர்த்து சொல்லணும். அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போது நில எல்லைகள் அப்படிங்கிறது 15,200 கிலோமீட்டர். வங்காளத்திரன், அப்போ இந்தியா எந்த தேசத்தோட, எந்த ஒரு நாட்டோட அதிகமான தன்னுடைய நில எல்லைகளை பங்கிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளதேசம் 4,156 கிலோமீட்டர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரி, எந்த நாட்டோட குறைவான நில எல்லைகளை வந்து பங்கிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த நாட்டோட நம்ம வந்து எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறோம். கடற்கரை நீளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6,100 கிலோமீட்டர். இது இந்திய பரப்பளவில் மற்றும் தீவு கூட்டங்களை நம்ம சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,516.6 கிலோமீட்டர். இந்தியாவையும் இலங்கையும் பாக்னீர் சந்தி அப்படிங்கிறது பிரிக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன தலைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் உலகமும் அப்படின்ட்டு. ஸோ இந்திய பெருங்கடல் இருக்கு இல்லையா. ஸோ இந்திய பெருங்கடல் வழியாக நமக்கு மேற்கே ஐரோப்பிய நாடுகளுடன், கிழக்கே வந்து கிழக்காசிய நாடுகளுடன் நமக்கு வந்து என்ன பண்ணலாம், வணிகமும் கடல் வழி அது மாதிரி ஒரு போக்குவரத்திற்கு உதவியாக இந்திய பெருங்கடல் இருக்குது. மேற்கு கடற்கரை அப்படிங்கிறது மேற்காசியா, அதன் பிறகு ஆப்பிரிக்கா, யூரோப்பிய நாடுகளுடன் நமக்கு வந்து வணிகத்துக்கும் வர்த்தகத்துக்கும் உதவுது. ஸோ இந்தியா ஒரு துணைக்கண்டம்னு சொல்லலாம். துணைக்கண்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே துணைக்கண்டம்னா என்ன, ஒரு கண்டம் அப்படின்னா அங்கே ஒரே மாதிரியான இயற்கை நில அமைப்பு இருக்கணும், காலநிலை இருக்கணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் ஒரே மாதிரியான இயற்கை தாவரங்கள், கனிமங்கள்
மனித வளங்கள், இது எல்லாமே ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லலாம், இந்தியாவை வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகள் பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூடான், இலங்கை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு இந்தியாவினுடைய அமைவிடம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்தியா உலக அளவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய நில எல்லை என்ன, நீர் எல்லை அப்படின்னு பார்த்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு துணைக்கண்டம்னா என்ன, எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இந்தியாவினுடைய அமைவிடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37.6 வட அச்சம் முதலும் 68.7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97.25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் இந்த இந்தியாவினுடைய அமைவிட அச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே ஈஸி தாங்க. 8.4 37.6 68 கிழக்கு தீர்க்கம் டு 97.25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் இந்த அச்சமானது பரவியுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த இந்தியா அப்படிங்கிறது வட அரைக்கோளத்தில் இருக்கா அல்லது தென் அரைக்கோளத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அமைவிடம் அப்படிங்கிறது வட அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்கு, கோளத்தில் இருக்குது. இந்தியாவினுடைய தென்கோடி முனை அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவினுடைய தென்கோடி முனை அப்படிங்கிறது என்னென்னா, முன்னாடி பிக்மெலியன் சொல்லுவோம். இந்திரா முனையை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா பிக்மெலியன் சொல்கிறோம். அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்குது. 6 டிகிரி 45 வட அச்சத்தில் அமைந்திருக்கு இந்த இந்திரா முனை அப்படிங்கிறது. அப்போ வந்து இந்திய நிலப்பகுதியினுடைய தென்கோடி முனை என்ன, இந்தியாவினுடைய தென்கோடி முனை, அதாவது இந்திரா முனைன்னு சொல்லக்கூடிய அந்த பிக்மெலியன் முனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. இந்திய நிலப்பகுதியில் தென்கோடி முனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம குமரி, கன்னியாகுமரியில் இருக்கிறது தான் அந்த தென்கோடி முனை. அப்போ வடமுனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய லடாக், அதை வந்து இந்திரா கோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்தியா எடுத்துட்டோங்க. ஸோ இந்தியாவில் மேற்கு இருக்கக்கூடிய குஜராத்தில் ரான் ஆஃப் கட்சில் இருந்து நமக்கு கிழக்கு இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசம் வரை கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர். சரிங்களா, மேற்கையும் கிழக்கையும். வடக்கு தெற்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 3214 3214 கிலோமீட்டர். ஓகேங்களா, சரி, ஓகே. இதுதான் நார்த்து டு சவுத்து நமக்கு 3214 கிலோமீட்டர், வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு வந்து 2933 கிலோமீட்டர். இந்தியாவை கடகரேகை 23 டிகிரி 30 மினிட்ஸ் கடகரேகை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதவெப்ப மண்டலம், வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரிக்குது. ஓகேங்களா, ஸோ மிதவெப்ப மண்டலம் அப்படிங்கிறது நமக்கு நார்த் இந்தியா, அதன் பிறகு வெப்பமண்டலம் அப்படிங்கிறது நமக்கு இந்த தென்னிந்தியா வந்துடும். சரிங்களா, ஸோ கடகரேகை தான் நமக்கு 2 பிரிவுகளாக பிரிக்குது. மிதவெப்ப மண்டலம், வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்குது. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்தியாவுக்குன்னு ஒரு திட்டம் நேரம் அப்படிங்கிறது இது ஒன்று. சரிங்களா, மேற்கு இருக்கக்கூடிய குஜராத்தில் இருந்து நமக்கு கிழக்கு இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் வரை கிட்டத்தட்ட 30 தீர்க்கக்கோடுகள் இருக்குது. இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ இந்தியா வரைபடத்தை எடுத்துக்கோங்க. அதில் குஜராத்தில் இருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் நமக்கு 30 தீர்க்கக்கோடுகள் இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அருணாச்சல் பிரதேசம் வந்து மேற்கில் இருக்கக்கூடிய குஜராத்தை காட்டிலும் நமக்கு என்ன ஆகுனா 2 மணி நேரம் முன்னாடியே அங்கே விடிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் 5 மணிக்கு விடியுது அப்படின்னா நமக்கு குஜராத்தில் வந்து 7 மணிக்கு தான் விடியும். ஸோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு அருணாச்சல் பிரதேசத்தில் விடிஞ்சிருது. இந்தியாவின் திட்ட நேரமானது தீர்க்கரேகை 82 டிகிரி 30 மினிட்ஸை மையமாக வச்சு தான் நமக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு திட்ட நேரத்தை நம்ம வகுக்கிறோம். அப்போ ஒரு தீர்க்க நேரகை நமக்கு கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆகுது. ஓகேங்களா, 4 நிமிஷம். இந்த 4 நிமிஷம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த புவி இருக்கு இல்லையா, அந்த குளோப் படத்தில் கிட்டத்தட்ட நமக்கு புவி முழுவதும் 360 தீர்க்கரேகைகள் இருக்குது. 360 அப்படிங்கிறது லாங்கிடியூட், 360 தீர்க்கரேகை இருக்குது. சரி, ஓகே. புவி இந்த 24 நான் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு தேவைப்படும் நாள், அது ஒரு நாள். ஓகேங்களா, அதுக்கு 24 அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதன் பிறகு 60 நிமிஷம். அப்போது இதை நம்ம அடித்தோம்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது நிமிஷத்தில் இருக்குது, நமக்கு 4 நிமிஷம் இருக்குது. அப்போ ஒரு தீர்க்கரேகையை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நிமிடம் அப்படிங்கிறது 4 நிமிஷம். நமக்கு இந்த 97 டிகிரி 25 மினிட்ஸ் அப்படிங்கிறது எங்கே, 97 டிகிரி 65 அப்படிங்கிறது நமக்கு கிழக்கு தீர்க்கம். மேற்கே 68.70 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு 31.18 டிகிரி இருக்கா. இதுதான் நம்ம என்ன சொன்னோம், 30 தீர்க்கக்கோடுகள் இருக்குது. அப்போ 31 × 18 நீங்கள் போட்டிங்கன்னா 2 மணி நேரம். இதுதான் நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், குஜராத்தை விட கிழக்கு பகுதியில் 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே சூரியன் உதிச்சிருது. இதுதான் நம்ம வந்து இப்படி விலைக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் புக்கில் இருக்க மாதிரியே படிச்சுக்கோங்க. கிரீன்விச் நேரம் இருக்கு இல்லையா, ஸோ கிரீன்விச் நேரத்தை விட இந்திய திட்ட நேரம் அப்படிங்கிறது 5.5 மணி நேரம் முன்னதாக உள்ளது அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவினுடைய இயற்கை பிரிவுகள்ங்க.
இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்ட்ரடக்ஷனில் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா இந்தியாவின் இயற்கை பிரிவுகள். இந்தியா அப்படிங்கிறது எதனால் ஆனது? நம்ம எடுத்தோடனே இந்தியானா இமயமலை அப்படிங்கிறது நமக்கு அரணாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுதான் இயற்கை அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மலைகள். வடக்கு மலைகள்லாம் என்னது? ஒன்றுமே கிடையாது, இமயமலை தான். ரெண்டாவது வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கங்கை சமவெளி வரும், ராஜஸ்தான் சமவெளி வரும், பிரம்மபுத்திரா சமவெளி அப்படிங்கிற மாதிரி சமவெளிகள் நம்ம பார்ப்போம். அதன் பிறகு தீபகற்ப பீடபூமி. பீடபூமிஸை பற்றி பார்ப்போம். பீடபூமி அப்படிங்கிறது தென்னிந்தியா பகுதியில் வந்துட்டு ஒரு முக்கோண ஷேப் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதன் பிறகு கடற்கரை சமவெளி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நமக்கு வந்து கடற்கரை அப்படிங்கிறது 1100 கிலோமீட்டர் வந்து கடற்கரை நீளம் இருக்குது. அப்போ அதில் கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி, மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு பார்ப்போம். அதன் பிறகு தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குது. அதன் பிறகு லட்சத்தீவுகளை பற்றி நம்ம பார்ப்போம். சரி, அதை பார்த்துலாமா? ஃபஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மலைகள். வடக்கு மலைகள்னா நத்திங் பட் இது வந்து இமயமலை. இமயமலை என்பது உலகின் இளமையான மிக உயரமான மலைத்தொடர். இமயமலை அப்படிங்கிறது உலகிலேயே மிக இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பாக்ஸில் ஆரவல்லி அப்படிங்கிறது இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். ரெண்டுக்கும் குழப்பிடக்கூடாது. மலைன்னு சொல்லக்கூடிய இமயமலை இருக்கு இல்லையா? இது வந்து நமக்கு மேற்கே சிந்திலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை நமக்கு பரவி இருக்கும். கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் அது அகலத்தில். காஷ்மீரில் இதனுடைய அகலம் அப்படிங்கிறது 500 கிலோமீட்டர் வாக்கில் இருந்திருக்கு. அருணாச்சல் பிரதேசத்தில் இது 200 கிலோமீட்டர் அகலத்துடன் இருக்குது அப்படின்றப்போம். உலகின் கூரை என்று அழைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம். உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமீர் முடிச்சு. இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பாலமாக இருக்குது. இதுதான் நம்ம உலகின் கூரைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம், இந்த இமாலயா அப்படிங்கக்கூடிய வேர்டு இருக்கு இல்லையா? இது வந்து சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது. அதற்கு அர்த்தம் பனியின் உறைவிடம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம இமயமலை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இமயமலையில் எப்படி நம்ம அதை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலையை நம்ம பிரிக்கலாம். இமயமலையை டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், மேற்கு இமயமலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதன் பிறகு இரண்டாவது இருக்கக்கூடியது சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லக்கூடிய இமயமலை. ஓகேங்களா? அடுத்து மூன்றாவதாக கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஓகே, இந்த டிரான்ஸ் இமயமலைனா என்ன, மேற்கு இமயமலைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இது எங்கே அமைஞ்சிருக்கு? டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்கிறோம். அப்போ இது இந்தியாவில் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பகுதியிலையும் திபெத்திய பீடபூமியிலும் இதில் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் பகுதியிலிருந்து திபெத்திய பீடபூமி நோக்கி பரவும் போது இதனுடைய பரப்பளவு அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத்தியன் இமயமலைன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? திபெத்திய பீடபூமியில் இந்த டிரான்ஸ் இமயமலையினுடைய பகுதி அப்படிங்கிறது பரப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுனால திபெத்தியன் இமயமலைன்னு சொல்கிறோம். மேற்குலேருந்து கிழக்க வரும்போது நமக்கு 40 கிலோமீட்டர் அகலம் இருக்குங்க. மையத்தில் 225 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய மையமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெர்சியரி கிரானைட் பாறைகளால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலடி உயிரின படிமம் அப்படிங்கிறது இங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் சாஸ்கர், கைலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சாஸ்கர், கைலாஸ், லடாக் இங்கே தான் இருக்குது. காரகோரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்கணும். அதன் பிறகு இரண்டாவதாக இமயமலை அப்படிங்கிறது நமக்கு இந்த டிரான்ஸ் இமயமலை, அதன் பிறகு கிழக்கு இமயமலையை காட்டிலும் பெரியதாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இமயமலை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? வடக்கே இருக்கக்கூடிய யுரேசியாவும் தெற்கே இருக்கக்கூடிய கோண்டுவான நிலப்பகுதியும் என்ன பண்ணுதுன்னா ஒன்று நோக்கி என்ன பண்ணுது, நகர்த்துது. இந்த நகரும் போது ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இந்த இருந்த டெத்திஸ் கடல்ல இருந்து தான் இந்த இமயமலை அப்படிங்கிறது உருவாச்சு. இந்த இமயமலையை நம்ம 3 பகுதியாக பிரிக்கலாம். அகைனுமா அப்படின்னா ஆமாம். இது எப்படின்னா உள் இமயமலை, மத்திய இமயமலை, வெளி இமயமலை. உள் இமயமலை அப்படிங்கிறத இமாத்ரி, நடுவில் இருக்கிறத இமாச்சல், வெளியில் இருக்கக்கூடியது சிவாட். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு விளக்கு எடுத்துக்கிறோம். விளக்கில் திரியை வந்து விளக்குள்ளே தான் போடுவோம். சரிங்களா? அப்போ உள் இமயமலை இமாத்திரி. அதன் பிறகு மத்திய இமயமலை இமாச்சல். நமக்கு வந்து விளக்கு வந்து எரியும் போது அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நடுவில் தான் இருக்கும். ஸோ இமாச்சல். அதன் பிறகு வெளி இமயமலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிவாலிக், வெளியே வந்து இறைவன் இருக்கார். சும்மா ஜஸ்ட். ஸோ உள் இமயமலை அப்படிங்கிறத பார்ப்போம். உள் இமயமலை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இமாத்திரி. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உள் இமயமலை அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய அகலம் அப்படிங்கிறது 25 கிலோமீட்டராக இருக்குது. உயரம் அப்படிங்கிறது வந்து 6000 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தான் நமக்கு முக்கியமாக அந்த பெரிய பெரிய சிகரங்கள்லாம் சொல்லக்கூடிய நேபாளம், எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்காலாம் இருக்குது. எவரெஸ்ட் அப்படிங்கிறது நேபாளில் இருக்குது. 48 கிலோமீட்டர். கஞ்சன்ஜங்கா 86 மீட்டர். ஓகேங்களா? இந்த கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது நேபாளத்துக்கும் சிக்கிமுக்கு இடையவாக இருக்குது.
இந்த உள் இமயமலையில் குறைவான மழை தான் பெய்யும். இங்கே தொடர்ச்சியான மலைத்தொடர்கள் இருக்கும், எப்பயுமே பனி சூழ்ந்து காணப்படுது. இங்கே முக்கியமான ஒரு இடம் என்ன இருக்குன்னா கங்கோத்ரி மற்றும் சியாச்சின் அப்படிங்கிறது இந்த உள் இமயமலையில் தான் அமைஞ்சிருக்கு. மத்திய இமயமலை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. சென்ட்ரல் ஹிமாலயாஸ் ஹிமாச்சல் அப்படின்றப்போ, அல்லது இது வந்து சிறிய இமயமலை. ஓகே, இதனுடைய அகலம் அப்படிங்கிறது 80 கிலோமீட்டர் இருக்கும். உயரம் அப்படிங்கிறது 3500 மீட்டர்லேருந்து 4500 மீட்டர் வரை இருக்கும். நம்ம இங்கே பார்த்துருப்போம் இல்லையா, என்ன இமயமலையில் உள் இமயமலையில் நமக்கு மழைக்குறைவு அப்படிங்கிறது குறைவு, ஆனால் இங்கே அதிக மழை பெய்யும். இதனால் மண் அரிப்புலாம் ஏற்படும். இந்த பகுதியில் வந்து அதிகமான நகரமயமாக்கம் ஏற்பட்டு வருது. அங்கே நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. இந்த இமயமலையில் என்ன பார்த்துருப்போம்னா இது டெர்சேரி பாறைகளால் ஆனது அப்படின்னு மாதிரி பார்த்துருப்போம். இது வந்து வெண்பாறை, சுண்ணாம்பு பாறை, மணற்பாங்கால் ஆனது தான் இந்த மத்திய இமயமலை. இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் பீர்பாஞ்சல், தவ்லத்தார், மகாபாரத் அப்படிங்கக்கூடிய மலைகள் இங்கே அமைஞ்சிருக்கு. சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு கோடை வாழிடமாக இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய இமயமலையில். அதன் பிறகு மூன்றாவது இருக்கக்கூடியது வெளி இமயமலைன்னு சொல்லக்கூடிய சிவாலிக். ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரை இருக்கக்கூடியது தான் இந்த வெளி இமயமலைகள். சிவாலிக் உயரம் 1000 மீட்டர், சராசரி உயரம் அப்படிங்கிறது 1000 மீட்டராக இருக்குது. அகலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும். அங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சியான மலைகள் இருக்கும். இங்கே தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக இருக்கும். குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள்லாம் இருக்குது. இந்த பள்ளத்தாக்குகளுடைய கிழக்கு பகுதியை வந்து டுயர்ஸ்ன்னு சொல்லுவோம், மேற்கு பகுதி அப்படிங்கிறத டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து இந்த பகுதியில் இப்போ தான் குடியிருப்புகள் அப்படிங்கிறத வளர்ச்சி பெற்று வருது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வடபெரும் சமவெளிகள். வடக்கு மலைகள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வடபெரும் சமவெளிகள் பார்க்க போகிறோம். இதனுடைய நீளம் அப்படிங்கிறது 2400 கிலோமீட்டர் இருக்கும். அகலம் மேற்குலேருந்து கிழக்கு வாக்கில் 240லேருந்து 320 கிலோமீட்டர் இருக்குது. இதனுடைய மொத்த பரப்பளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். சரி, இந்த வடபெரு சமவெளியுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமவெளி அப்படிங்கிறது நமக்கு வண்டல் மண் இதனால் படிய வைக்கக்கூடியதான். ஆறுகளால் வந்து படிய வைக்கப்பட்ட சமவெளி தான் நமக்கு இந்த வடபெரும் சமவெளி. இதனுடைய பண்புகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாபர் அப்படின்னா பெரும் மணல் நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய பெரிய மண்ணாக இருக்கிறதுனால இதுக்கிட்ட வர சின்ன ஓடைகள்லாம் பெரிய மண்ணாக இருந்ததுன்னா அதனுடைய துளைகளும் பெருசாக இருக்கும். அதனால் அந்த சிற்றோடைகள் அந்த தண்ணிக்குள்ளே போய் நுண் துகள்கள் வந்து பெருசாக இருக்கும்போது தண்ணி வந்து உள்ளக்க போயிடும் இல்லையா, அப்போ சிற்றோடைகள் மறைஞ்சிடும். அகலம் அப்படிங்கிறது மேற்குலேருந்து கிழக்காக ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரைக்கும் 8லேருந்து 15 கிலோமீட்டர் வரை இருக்கும். அடுத்தது தராய் அப்படிங்கிறது ஈரப்பதம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஈரப்பதம் அல்லது சதுப்பு நிலம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் அதிகமாக இருக்குது, வனவிலங்குகள் அதிகமாக இருக்கும். அதனால் அகலம் அப்படிங்கிறது 15லேருந்து 30 கிலோமீட்டர் வரை இருக்குது. நமக்கு கிழக்க பிரம்மபுத்திரா இருக்கு இல்லையா, பிரம்மபுத்திராவில் அதிக மழை பெய்கிறதுனால அந்த பகுதியில் அகலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த தராயில் வேளாண்மை சாகுபடிக்காக இப்பகுதிகள் அளிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். மூன்றாவதாக பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வந்து மேட்டு நில வண்டல் படிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வெள்ளப்பெருக்கு, இது வந்து மேடான நிலத்தில் இருக்கிறதுனால இங்கே வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. காரணம் இது வந்து உயர் நிலத்தில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மண் அப்படிங்கிறது கருமை நிலத்திலையும் வளமான இலைமக்குகள் இருக்குது, வடிகால் அமைப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பகுதி இந்த பாங்கன்னு சொல்லக்கூடிய பழைய வண்டல் மண் அப்படிங்கிறது வேளாண்மைக்கு உகந்த நிலமாக இருக்குது. காதர். ஸோ காதர் அப்படிங்கிறது புதிய வண்டல் மண். காதர் அல்லது இது வந்து பெட் நிலம் அப்படின்னு இருப்போம். இது வந்து ஒரு வளமிக்க சமவெளி. இதில் பெருசாக படைக்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா டெல்டா அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா காவிரி, இங்கே பிரம்மபுத்திரா இந்த நதிகள்லாம் நமக்கு சேர்ந்து நமக்கு சுந்தரவன் இருக்கு இல்லையா, சுந்தரவன் சமவெளிகளை வந்து உருவாக்கும். சுந்தரவன டெல்டாவை வந்து உருவாக்கும். ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும். இது வந்து உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக வேகத்தில் உருவாகக்கூடிய டெல்டா அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதியில் உயர்நிலத்தை வந்து நம்ம சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சதுப்பு நிலத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இந்த வடக்கு சமவெளியினுடைய பண்புகள். நெக்ஸ்ட் இந்த வடபெரு சமவெளியை நான் வந்து 4 பெரும் பிரிவுகளாக நம்ம பிரிச்சிருக்கோம். என்னென்னா ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, அதன் பிறகு பிரம்மபுத்திரா சமவெளி. ஃபஸ்ட்டு இந்த ராஜஸ்தான் சமவெளியை பார்ப்போம். இந்த ராஜஸ்தான் சமவெளி அப்படிங்கிறது ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே இருக்குது. கிட்டத்தட்ட 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது தான் இந்த ராஜஸ்தான் சமவெளி. சரி, இந்த ராஜஸ்தான் சமவெளி எந்த ஆற்று படிவுகளால் படிவைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனி மற்றும் சரஸ்வதி ஆறு. அதில் நிறைய உப்பு ஏரிகள் இருக்குங்க. ராஜஸ்தான் பகுதியில் மெஜாரிட்டியாக நமக்கு உப்பு ஏரிகள் காணப்படும். அதில் தான் ஒரு முக்கியமான ஏரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த உப்பு ஏரி வந்து நமக்கு ஜெய்ப்பூரில் அமைஞ்சிருக்கு. ஸோ சாம்பாரில் உப்பு இருக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ராஜஸ்தான் சமவெளியில் தான் நமக்கு தார் பாலைவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய பெரும் பாலைவனம், தார் பாலைவனம் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய பரப்பு அப்படிங்கிறது 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். தார் பாலைவனத்தின் பரப்பு என்ன? 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது உலகிலேயே
மிகப்பெரிய 17வது பெரிய பாலைவனம். அப்போ ஃபஸ்ட்டு பாலைவனம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ராஜஸ்தான், இந்த பாலைவனம் அப்படிங்கிறது ராஜஸ்தான் நிலப்பரப்பில் 3/2 பங்கு அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்குது, பாலைவனமாக இருக்குது. பாலைவனம் முழுவதுமே பாலைவனமாக இருக்கக்கூடிய பகுதியை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருஸ்தலி அப்படின்னு சொல்லுவாங்க. அரை பாலைவனமாக இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா பாங்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முடிஞ்சதா? ரெண்டாவது இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி. சரி, ஓகே. ராஜஸ்தான் சமவெளி அப்படிங்கிறது லூனி சரஸ்வதி ஆறுகளால் படிய வைக்கப்பட்டது. அப்போ பஞ்சாப் ஹரியானா சமவெளி எந்த ஆறுகளால் படிய வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி படிவுகளால் தான் நமக்கு இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படிங்கிறது படிய வைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பரப்பு அப்படிங்கிறது 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு அப்படிங்கிறது இந்த பஞ்சாப் ஹரியானாவுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 3வது கங்கை சமவெளி. ஓகேங்களா? ஸோ மேற்கே நமக்கு யமுனாவிலிருந்து கிழக்கே இருக்கக்கூடிய வங்காளம் வரைக்கும் கிட்டத்தட்ட 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த கங்கை சமவெளி அப்படிங்கிறது இருக்குது. இந்த கங்கையினுடைய துணையாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நமக்கு கொஸ்டின்ஸ்லேயும் கேட்கலாம். காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா, இது வந்து கங்கை ஆற்றின் துணையாறுகள். இது இந்த துணையாறுகளின் மூலமாக தான் படிய வைக்கப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கும் எந்த ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட இந்த சமவெளி உருவாகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த கங்கை சமவெளி அப்படிங்கிறது காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா போன்ற ஆறுகளினால் படிய வைக்கப்பட்ட இந்த கங்கை சமவெளி அப்படிங்கிறது உருவாகுது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய சமவெளி. 4வது இருக்கக்கூடியது என்னது, பிரம்மபுத்திரா சமவெளி. இது நமக்கு பெரும்பகுதி அப்படிங்கிறது அஸ்ஸாமில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது நமக்கு நேபாளிலேருந்து உருவாகிறது தான். சரிங்களா? அப்போது பெரும்பகுதி அப்படிங்கிறது அஸ்ஸாமில் தான் நமக்கு இருக்குது. பரப்பு 56.275 சதுர கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பெரும்பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலமாக இருக்கிறது. இப்போது நம்ம சமவெளிகள் முடிச்சிட்டோம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி. நெக்ஸ்ட்டு தீபகற்ப பீடபூமி. இதனுடைய எல்லைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். வடமேற்கு ஆரவழி மலைத்தொடர் அப்படிங்கிறது இருக்குது. வடக்கு மற்றும் வடகிழக்கில் மண்டல்கண்ட் உயர்நில பகுதிகள், கைமூர், ராஜ்மஹால் குன்று அப்படிங்கிறது வடக்கையும் வடகிழக்கையும் இருக்குது. மேற்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது இருக்குது. இந்த பீடபூமி, தீபகற்ப பீடபூமி அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து 600 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க. இந்த ஆனைமலை அப்படிங்கக்கூடிய ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர். இதுதான் இந்த பீடபூமியில் தீபகற்ப பீடபூமியினுடைய உயர்ந்த சிகரம். இந்த நர்மதை ஆறு இருக்குது. இந்த நர்மதை ஆறு என்ன பண்ணுதுன்னா இந்த பீடபூமியை வடபகுதி தென்பகுதி அப்படின்னு 2 பிரிவாக பிரிக்குது. இந்த வடபகுதி அப்படிங்கிறது மத்திய உயர்நிலங்களாகவும் தென்பகுதி அப்படிங்கிறது தக்கான பீடபூமியாகவும் இந்த நர்மதை ஆறு தான் நமக்கு பிரிக்குது. ஸோ நமக்கு கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காளத்தில் சேரக்கூடிய ஆறுகள் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ கிழக்க நோக்கி பாய்ந்து வங்காளத்தில் இந்த பக்கம் பாரக்கூடியது. அப்போ கோதாவரி, காவேரி, சரிங்களா, காவேரி, மகாநதி, கிருஷ்ணா அப்படிங்கிறது மேற்கு டு கிழக்கு நோக்கி இப்படி போகும், வங்காள விரிகுடாவில் போகக்கூடிய இது. அதுவே இந்த நர்மதையும் தபதியும் என்னென்னா மேற்கு டு அரபிக்கடல். ஓகேங்களா? மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கக்கூடியது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த நர்மதை ஆறு அப்படிங்கிறது நமக்கு மத்திய உயர்நிலங்கள் தக்கான பீடபூமின்னு 2 பகுதியாக பிரிக்குது. அப்போ மத்திய உயர்நிலங்கள் என்ன, நர்மதை ஆறு இருக்குது. ஸோ நர்மதை மற்றும் வடபெரி சமவெளிக்கு இடையில தான் இந்த மத்திய உயர்நிலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வடக்குலையும் வடமேற்குலையும் ஆரவழி மலைத்தொடர் அப்படிங்கிறது இருக்குது. குஜராத் டு நமக்கு ராஜஸ்தான் கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் பரப்பளவில் இது இருக்கக்கூடியது. இதன் ஆரவழி தான் மிக உயரமான சிகரம். ஸோ ஆரவழியினுடைய மிக உயரமான சிகரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குருசிகர் 1722 மீட்டருங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கே மேற்கு உயர்நிலம் அப்படின்னு பார்த்துக்கலாம். மேற்கு சைடில் இருக்கக்கூடிய உயர்நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலவ பீடபூமி, அதிலிருந்து கிழக்கு இருக்கக்கூடியது பண்டல்கண்ட், அதை தொடர்ச்சியாக இருக்கிறது பாகல்கண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வடகிழக்க இப்போ மேற்கு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வடகிழக்கில் சோட்டா நாகபூரி பீடபூமி இருக்கும். உங்களுக்கு தெரியும் சோட்டா நாகபூரி பீடபூமி அப்படிங்கிறது ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கும். இது ரொம்ப கனிம வளங்களுக்கு முக்கியத்துவம் பேர் பெற்ற ஒரு ஊர். இரும்புத்தாது, நிலக்கரி இதெல்லாம் இங்கே தான் நமக்கு அதிகமாக இருக்குது. ஜார்க்கண்டில் இன்னும் முக்கியமான ஒருத்தர் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சிட்டு ஒருத்தரும் பிறந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமி அப்படிங்கிறது ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய இயற்கை அமைப்பு. இதனுடைய எல்லைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கே விந்தியா சாத்புரா மலை இருக்கும், வடக்க மகாதேவ மைக்காலா மலைகள் இருக்குது, வடகிழக்க ராஜ்மஹால் குன்றுகள், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. இதனுடைய பரப்பு அப்படிங்கிறது 7 லட்சம் இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து 500லேருந்து 1000 மீட்டர் உயரத்தில் இருக்குது மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடப்பகுதி நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சயாத்திரி அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே ஆனைமுடி சிகரம் இதெல்லாமே இருக்குது, அதெல்லாம் ஓகே. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் நீலகிரி, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி பகுதியில் தான் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலை இது நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பூர்வாத்திரி அப்படின்னு சொல்லுவோம். அதன் பிறகு நமக்கு கடற்கரை சமவெளி. கடற்கரை சமவெளி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு சமவெளின்னு இருக்கும், கிழக்கு சமவெளின்னு இருக்கும். அப்போ மேற்கு கடற்கரை சமவெளி இருக்கு இல்லையா? ஸோ நார்த்தில் நமக்கு ரான் ஆஃப் கட்ச்,
குஜராத் இருக்குது, இங்கே குஜராத் இருக்கு இல்லையா, அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்சிலேருந்து நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு இந்த மேற்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது பரவி இருக்குது. இதனுடைய அகலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10லிருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதனுடைய வடப்பகுதி, இதனுடைய வடக்க இதை வந்து கொங்கண கடற்கரை, வடக்க வந்து இது கொங்கண கடற்கரைன்னு சொல்லுவோம். மத்திய பகுதி வந்து கனரா, ஏன்னா பக்கத்தில் கர்நாடகா இது எல்லாமே இருக்கிறதுனால கனரா அப்படின்னு சொல்லுவோம். தென்பகுதி கேரளா, மலபார் அப்படின்னு சொல்லுவோம். தென்பகுதி கடற்கரை என்ன சொல்கிறோம், மலபார் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய நீளம் கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டர். இதனுடைய அகலம் அப்படிங்கிறது 20லிருந்து 100 கிலோமீட்டராக இருக்கும். இங்கே தான் நமக்கு வேம்பநாடு ஏரியும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கிழக்கு கடற்கரை சமவெளி, வங்காளத்திலிருந்து தமிழ்நாடு வரைக்கும். சரிங்களா, நமக்கு வங்காளம் இருக்கும், ஒடிசா இருக்கும், ஆந்திர பிரதேசம், அதன் பிறகு தமிழ்நாடு. இதனுடைய வட சர்க்கார் பகுதி, மகாநதி கிருஷ்ணாக்கு இடைப்பட்ட பகுதியை வட சர்க்கார் பகுதி அப்படின்னு சொல்லியிருப்போம். கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கு இடைப்பட்ட பகுதியை சோழமண்டல் கடற்கரை அப்படின்னு இருப்போம், அல்லது கோரமண்டல் அப்படின்னு சொல்லுவோம். சிலிக்கா ஏரி அப்படிங்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு காயல் ஏரி. கொள்ளேரி ஏரி அப்படிங்கிறது கோதாவரிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையில் வந்து நமக்கு கொள்ளேரி ஏரி அப்படிங்கிறது காணப்படுது. புலிக்காட் பழவேற்காடு ஏரி அப்படிங்கிறது தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில் காணப்படுது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தீவுகள். ஸோ தீவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் அப்படிங்கிறது இந்தியாவுடன் தான் அணுகும். இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவை எடுத்துக்கலாம். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் நமக்கு கிட்டத்தட்ட 572 தீவுகள் இருக்குது. இது புவி உள் இயக்க விசை மற்றும் எரிமலைகளால் ஆனது தான் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு. ஏன் எரிமலையை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே செயல்படக்கூடிய ஒரே எரிமலை அது வந்து பேரன் எரிமலை, அது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தான் இருக்குது. இந்த அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிறது நமக்கு பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால அதிக ஈரப்பதமும் அதிக வெப்பமும் இருக்கிறதுனால அடர்ந்த காடுகள் இங்கே காணப்படுது. இதனுடைய பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8249 சதுர கிலோமீட்டர், 8249 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்த அந்தமான் நிக்கோபாருடைய பரப்பாக இருந்திருக்கு. இந்த அந்தமான் நிக்கோபாரை வந்து நம்ம 2 பிரிவுகளாக எடுத்துக்கலாம். வடக்கு வந்து அந்தமானும், தெற்கே வந்து நிக்கோபார் தீவும் இருக்குது. இதனுடைய நிர்வாக தலைநகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர். நிக்கோபாரையும் 10 டிகிரி கால்வாய் அப்படிங்கக்கூடிய கால்வாய் வந்து நமக்கு பிரிக்குது, அந்தமானையும் நிக்கோபாரையும். இந்த நிக்கோபாரில் தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கோடி முனை, இந்தியாவின் தென்கோடி முனைன்னு சொல்லக்கூடிய இந்திரா முனை வந்து இந்த நிக்கோபாரில் தான் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு லட்சத்தீவுகள். ஸோ இந்தியாவிற்கு மேற்கே இந்த லட்சத்தீவு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அங்கே நம்ம சொன்னலே எரிமலை பாறைகளால் ஆனதுன்னு சொல்லியிருப்போம். அந்தமான் நிக்கோபாரை. இந்த லட்சத்தீவு அப்படிங்கிறது முருகை பாறைகளால் அமைஞ்சிருக்கும். இதனுடைய பரப்பு 32 சதுர கிலோமீட்டர், ரொம்ப ரொம்ப குட்டிங்க. இதனுடைய நிர்வாக தலைநகரம் அப்படிங்கிறது கவரட்டி. சரிங்களா, சுவரட்டி கிடையாது, கவரட்டி. இந்த லட்சத்தீவுகளையும் மாலத்தீவையும் 8 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது பிரிக்குது. லட்சத்தீவையும் மாலத்தீவையும் 8 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது பிரிக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பித்தீவு அப்படிங்கிறது மனிதர்கள் வசிக்காத ஒரு தீவு. இங்கே பறவை சரணாலயம் அமைச்சிருக்கு. லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அம்னி தீவு 1973 முதல் லட்சத்தீவு என்று அழைக்கப்பட்டது. இப்போ தீவுகள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்தியாவினுடைய வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைப்புக்கு போகணும். அடுத்ததாக இந்தியாவின் வடிகால் அமைப்பு. இதை வந்து 2 பிரிவாக பிரிக்கலாம். இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் என்ன, தீபகற்ப இந்தியாவில் தோன்றக்கூடிய ஆறுகள் என்ன. இமயமலையில் பார்த்தீங்கன்னா இது வற்றாத ஜீவநதிகள். ஏன்னா இமயமலை மூலமாக இந்த ஆறுகளுக்கு எப்போதுமே நீர்வரத்து அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. தீபகற்ப இந்திய ஆறுகளில் நர்மதை, கோதாவரி, தபதி, கிருஷ்ணா, மகாநதி, காவேரி அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சிந்து. இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் சிந்து. இதனுடைய மொத்த நீளம் அப்படிங்கிறது 2850 கிலோமீட்டராக இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும் பாயக்கூடிய நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 709 கிலோமீட்டர் தான். உலகின் நீளமான நதிகளில் இந்த சிந்து நதியும் ஒன்று. இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத் பகுதியில் கைலாஸ் மலைத்தொடரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 5150 மீட்டர் உயரத்தில் இருந்து தான் நமக்கு இந்த ஆறாவது உற்பத்தி ஆகுது. இதோட மொத்த வடிகால் அமைப்பு பரப்பு பார்த்தீங்கன்னா 11,65,500 சதுர கிலோமீட்டர். இது இந்தியாவில் எவ்வளோ பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,21,289 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்தியாவில் வடிகால் அமைப்பு இருக்குது. லடாக், சாஸ்கர் இது எல்லாமே லடாக், சாஸ்கர் வழியாக நமக்கு பாகிஸ்தானுக்கு போய் அங்கேருந்து அரபிக்கடலில் கலக்குது. இந்த சிந்துவினுடைய துணையாறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இந்த சினாப் அப்படிங்கிறது இந்த சிந்துவினுடைய பெரிய துணை ஆறு. கங்கையினுடைய பரப்பு 861,404 சதுர கிலோமீட்டர். இந்த பகுதியில், இந்த கங்கை ஆற்றினுடைய பகுதியில் தான் நமக்கு அதிகமான மக்கள் அடர்த்தி காணப்படுது. இதனுடைய உற்பத்தி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்திரியில் 7,010 மீட்டர் உயரத்தில் நமக்கு பாகிருதி அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்தி ஆகுது இந்த கங்கை. இதனுடைய நீளம் 25 கிலோமீட்டர். இது வங்காளத்தில் பத்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது.
பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா, இது திபெத்தில் இருக்கக்கூடிய மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் கைலாஸ் மலையில் செம்யூடாங் அப்படிங்கக்கூடிய பனியாறு 5150 மீட்டர் உயரத்தில் உருவாகுது. இதனுடைய மொத்த வடிகால் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 580,000 சதுர கிலோமீட்டர். இந்தியாவில் 194,413 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வடிகால் அமைப்பு இருக்குது. இது திபெத்தில் சாங்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்பூ அப்படின்னா என்னென்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம். இதனுடைய நீளம் 2900 கிலோமீட்டர். இந்தியாவில் இது பாயக்கூடிய நீளம் அப்படிங்கிறது 900 கிலோமீட்டர் மற்றும் அதாவது அருணாச்சல் பிரதேசத்தில் இது திஹாங் அப்படின்னு சொல்லி அந்த பேரால் இந்தியாவுக்குள்ளே நுழையுது. சரிங்களா? அருணாச்சல் பிரதேச வழியாக தான் நமக்கு இந்தியாவில் நுழையுது. இதனுடைய துணையாறுகள்னு பார்த்திங்கன்னா திஸ்டா, பராக், சுபன்ஸ்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வங்கத்தில் இந்த பிரம்மபுத்திராவின் பெயர் ஜமுனா. பிரம்மபுத்திராவும் கங்கையும் இணையும் போது இதனுடைய பெயர் மேக்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகளுடைய சிறப்பு இயல்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீளமாக இருக்கும், அகலமாக இருக்கும். இது வற்றாத ஜீவநதிகளாக இருக்கும். இங்கே நீர்மின் உற்பத்தி செய்ய முடியாத நிலை இருக்கிறது. போக்குவரத்துக்கு பயன்படுது. அதுதான். அதன் பிறகு தீபகற்ப இந்திய ஆறுகள். இதில் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள், மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் ரெண்டாக பிரிச்சிருப்போம். இந்த கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் ஃபஸ்ட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாநதி அப்படின்றப்போம். இது சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிக்கால இருந்து ஒடிசா வரைக்கும் கிட்டத்தட்ட 751 கிலோமீட்டர் அளவுக்கு பாயுது. இரண்டாவதாக கோதாவரி. இது தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய நதிகளிலே மிக நீளமானது. 1465 கிலோமீட்டர் இருக்குது. இது மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் உருவாகுது. இதனுடைய பெயர் விருத்தகங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பரப்பு 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். கொள்ளேரி ஏரி அப்படிங்கக்கூடிய நன்னீர் ஏரி இந்த ஆற்றில் தான், இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் தான் நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக மூன்றாவதாக கிருஷ்ணா. இது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துலேருந்து அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹம்சலா தேவி வரைக்கும் இருக்குது. இதனுடைய நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர். பரப்பு அப்படிங்கிறது 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர். தீபகற்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய நதி. அடுத்ததாக காவிரி. கர்நாடக மாநிலம் நமக்கு தெரியும். கர்நாடக மாநிலம் கொடகுல தலைக்காவிரி அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது. நீளம் 800 கிலோமீட்டர் இருக்குது. தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லியிருப்போம். இதே புத்தகத்தில் 6வது லெசனில் இதை பற்றி தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்ததாக மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதை. இது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமர்கண்டாக்லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு 1057 மீட்டர் உயரத்துலேருந்து நமக்கு உருவாகுது. இதனுடைய நீளம் 13-12 கிலோமீட்டர். இதனுடைய பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98,796 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்த நர்மதை ஆற்றினுடைய பரப்பளவாக இருக்குது. அடுத்ததாக தபதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதனுடைய நீளம் 724 கிலோமீட்டர் தான். இதனுடைய பரப்பு 65,145 சதுர கிலோமீட்டர். இவ்வளோ தாங்க இந்த பாடத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு படிங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நன்றி.